வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படி என்றால், சும்மா உங்களையே நீங்கள் அப்படியே என்ன எதுக்கும் நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையை நாம் அப்பப்போ நம்ம என்ன சொல்கிறது, டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஏதாவது அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு 1/2 hour 1 hour வேலை செய்கிறோம். அது மட்டும் அது நடக்கட்டும். தொழில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நம்ம நேரம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம பர்சனலுக்கு சில இதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பேர் எழுதுறதோ இல்லை இந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம் அதை கொஞ்சம் செக் பண்ணுறதோ அதெல்லாம் செஞ்சுக்கிடலாம். நல்ல விஷயங்கள் தானே. நம்ம ஃபார்மட்டை படி பார்த்திங்கனாக்கா பொதுவாக ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மின்னையே சொல்லியிருக்கணும். ஒரு நம்பரும் 15 வருஷம் வேலை செய்யும் அப்படின்ட்டுருப்போம். இப்போ சொல்ல போகிறத பெருக்க போகிறோம், அது மல்டிபிள் பண்ண போகிறோம், அப்புறம் ஆட் பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம், திருப்பி டிவைட் பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம். பண்ணிவிட்டு கடைசியில் லைஃப்பில் ஒரு அபூர்வமான ஒரு தகவல் உங்களுக்கு வரும். அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் பிறந்த தேதி 23/11/1998. 23/11/1998. இது நீங்கள் ஃபார்முலா படி போடுறீங்கன்னா 23/2/3/5 தேதியை கூட்டினா 5, 11/1/1 கூட்டினா 2, 1998 அது வரைக்கும் கூட்டி கொடுத்தீங்கன்னாக்கா 9 வரும். திருப்பி தேதி மாதம் வருஷத்தை கூட்டிங்கன்னா 7 வந்துடும். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5297. சரியா? இந்த நம்பரை ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் 15 வருஷம் வேலை செய்யும். 5ஆம் நம்பர் 15 வருஷம், 2ஆம் நம்பர் 15 வருஷம், 9ஆம் நம்பர் 15 வருஷம், 7ஆம் நம்பர் 15 வருஷம். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அப்போ 15 5 பெருக்குங்க போட்டிங்கன்னா 75, 2 15 பேருக்குங்க 30, 9 15 பேருக்குங்க 135, 7 15 பேருக்குறங்க 105. இப்போது பெருக்கியாச்சு. இந்த 4 டிஜிட்டில் உள்ள நம்பர் 75, 30, 135, 105 ஃபுல்லாக கூட்டுங்க. கூட்டினீங்களா? கூட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 345 வரும். கரெக்டாக வருதா? ரைட். எல்லாம் இது தான் வச்சுருக்கீங்க, மொபைல் வச்சுருக்கீங்க, டக்குனு போட்டு கேல்குலேட்டர் போட்டு விடுவீங்க. 345 திருப்பி அதே 15ஆல் டிவைட் பண்ணுங்கள், வகுங்க. போட்டால் 23ன்னு வரும். அந்த 23ங்கிறது என்னன்னு கேட்டால் உங்கள் வயது. இந்த 23 வயதில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து இருக்கும். அந்த நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். உங்களுக்கு வயசு இப்போது 25 இருக்கலாம், 35 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மெட் படி 23 வயசில் உங்களுக்கு பெரிய நிகழ்வு நடந்திருக்கலாம். அந்த நிகழ்வு எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், 23 வயசில் வேலைக்கு போயிருக்கலாம், 23 வயசில் கல்யாணம் ஆகிருக்கலாம். அதான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இது ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒன்று வரும். இந்த தேதிக்கு இந்த ஃபார்மெட்டுக்கு இப்படி. அடுத்து நேராக ஃபார்மெட்லேயே போயிடுறேன். டேட்டுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் டேட்டை போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் சொன்ன ரொம்ப டைம் எடுத்துக்கொள்ள. உங்களுக்கு தான் இப்போ தெரியும், ஃபார்மெட்லாம் வந்துட்டிங்களா எல்லோரும். ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு எல்லாம் சும்மா அனாவசியமாக பேசுகிறாங்க. ஐயா என் ஃபார்மெட் நம்பர் இது டக்கடன்னு பேசுகிறீங்க எல்லோரும். இப்போ ஃபார்மெட் என்ன சொல்ல போகிறோம்? ஒரு டேட்டு, அதான் 8/5/94. 8/5/94. ஆமாம், 8 15 போடுங்க 120, 5 15 போடுங்க 75, 9 15 போடுங்க 135, 4 15 போடுங்க 60. மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள். டக்கடன்னு கூட்டினா 390ன்னு வரும். திருப்பி அதை டிவைட் பண்ணுங்கள், வகுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா 26ன்னு வரும். இந்த 26ங்கிறது வயது. இந்த ஃபார்மெட்டு படி உள்ளவங்களுக்கு 26 வயதில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தே இருக்கும். அது யாரும் மறக்கவே முடியாது. அந்த நிகழ்வு உங்களுக்கு லைஃப் முழுவதும் மறக்க முடியாது. அப்படி ஒரு நடந்த நிகழ்வு இருக்கும். எதுனாலும் இருக்கலாம். சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், சில பேர் அப்போ தான் வேலைக்கு போயிருப்போம். எது வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம வேறு நிகழ்வு கூட இருக்கும். நான் பாசிட்டிவாக உள்ளதை சொல்கிறேன், பாசிட்டிவ் இல்லாத நிகழ்வு கூட நடந்திருக்கும். அதான் நான் வெறும் பாசிட்டிவ் சொன்னேன். பாசிட்டிவ் இல்லாத நிகழ்வு கூட நடந்திருக்கலாம், எதுனாலும் நடக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு இன்னொரு ஃபார்மெட்டு 6/9/4/1, 6/9/4/1. இந்த 6 15 போடுங்க, பெருக்குனீங்கன்னா 90, 9 15 போடுங்க 135, 4 15 போடுங்க 60, 1 15 போட்டால் வெறும் 15. மொத்தத்தையும் கூட்டுங்க, 90, 135, 60, 15. உங்களுக்கு ஃபார்மெட்டு தான் தேவை. 6/9/4/1. நீதி எல்லாம் புரிஞ்சிருச்சு. 15 நீங்களே மல்டிபிள் பண்ண போகிறீங்க, 300ன்னு வரும். 300 15ஆல் டிவைட் பண்ணுங்கள், வகுங்க. போட்டால் 20ன்னு வரும். 20 வயசில் நிகழ்வு நடந்திருக்கும். இப்படி என்ன இது சரிங்க சார்,
இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அப்படி கிடையாது. என்ன பண்ண போகிறோன்னு இல்லை. இந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்தாலும் ஒரு ஃபார்மெட் இருக்குது, ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். அது நம்ம வாழ்க்கையை சுற்றி சுற்றி வருது. அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். போட்டு பார்த்துட்டு ஒரு சின்ன கணக்கு தான் அது. ஆமாம், நம்ம நிகழ்ச்சியில் இது நடந்திருக்கு. அவங்கவுங்க லைஃப்பை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபார்மெட்டை ஒரு கால்குலேஷன் தான். எதோ படிக்கிறோம், எதோ செய்கிறோம், எதோ பார்க்குறோம். நம்ம லைஃப் பர்சனலில் இப்படி ஒரு சின்ன கிராஸ் செக். ஆமாம், கரெக்டாக இருக்க ஃபார்மெட்டில் சின்ன என்ன சொல்கிறது, ஒரு குட்டி ஒரு அனலைசேஷன். ஆமாம், கால்குலேட் பண்ண கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம், புரிஞ்சு வச்சுக்க போகிறோம். யாரோனா நீ செக் பண்ணலாம். உங்களுக்கு பாருங்கள், உங்கள் ஃபேமிலி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், உங்கள் ரிலேஷன் பாருங்கள், எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு காலம் மிஸ் ஆகாது, ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது. சும்மா ஒரு தகவல், என்ன சொல்கிறது, எதுக்கும் டயத்தை பாஸ் பண்ணுறோம். பர்சனலாக நம்ம டயத்தை பாஸ் பண்ணுறதையும் சொல்கிறத விட டைஃபை அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவலும் அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.